வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். வேல்முருகனை கைவிட்டு விட்டதா திமுக? ஏன் இந்த கேள்வியை நம்ம கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, பொதுவாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம எதிர்க்கிறோம். திமுகவை தான் நம்ம கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் பிஜேபியை கொள்கை ரீதியாக நம்ம எதிர்க்கிறோம்னு வைக்கலாம். தமிழ்நாட்டில் திமுக அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்சி, அவர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்கள், அவர்கள் ஆட்சியினுடைய பலவீனத்தை நம்ம விமர்சனம் செய்கிறோம், எதிர்க்கிறோம். அப்போ திமுக நமக்கு எதிராக களமாடுவது, செயலாற்றுவது அது இயற்கை. ஆனால் அதே நேரத்தில் கூட்டணி கட்சிகள் திமுகவை அவங்கள நாங்கள் குழுமப்படுத்துகிறோம், அவங்கள சந்தோஷப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்மை நோக்கி அவதூறுகளை பரப்புறாங்க, நமக்கு எதிராக சில அரசியல் செயல்பாடுகள் இறங்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு தான் வேல்முருகன் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக பேசிய பேச்சு உங்களுக்கு தெரியும். அநாகரிகமான, அருவருக்க தகுந்த பேச்சு. அந்த பேச்சின் காரணமாக இதுநாள் வரையிலும் அவர் தமிழ்நாட்டில் சம்பாதிச்சு வச்ச அத்தனை பேருமே கெட்டு போச்சு. சின்ன குழந்தைங்க கூட இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் 3ஆம் கட்டமாக நடத்திய அந்த பரிசளிப்பு நிகழ்ச்சியில ஒரு சின்ன குழந்தை வேல்முருகனுடைய பேச்சுக்கு பதில் கொடுத்திருக்கிறது. இப்படியெல்லாம் பேசியிருக்கீங்க, தப்பு, நாங்க அவரை ஒரு அப்பாவா பார்க்கிறோம், எங்களுடைய அண்ணனா பார்க்கிறோம், எங்களை உயிரா பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி வேல்முருகனுடைய பேச்சுக்கு அந்த புள்ள பதில் கொடுத்திருக்கிறது. இன்னொரு பக்கத்துல என்ன அப்படின்னா, அவர் மேல புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் மேல போக்சோ வழக்கு பாயலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை ரொம்ப மும்முரமாக சீரியஸா போயிட்டு இருக்கும்போது, இதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல திரும்ப திரும்ப வேல்முருகன் என்ன சொல்றாருன்னா, நான் அப்படி பேசல, நான் விஜயை பத்தி கேட்டனா, விஜயை பத்தி பேசுறேன்னா, நான் அப்படி சொல்லவே இல்லை, நீங்களா அதை திசை திருப்புறீங்க, நீங்களா உங்களை பேசுனதா நினைச்சுக்கிட்டீங்க, நான் இந்த டிக்டாக்ல சில பேர் தன்னுடைய ஆடையை காமித்து, தன்னுடைய பார்வையை காமித்து, தன்னுடைய தொடையை காமிச்சு இப்படின்னு சொல்லி அவங்களதான் நான் பேசினேன் அப்படின்னு சொல்லி இந்த முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கக்கூடிய வேலையை செஞ்சு மறுபடியும் அம்பலப்பட்டு போய் தான் நிக்கிறாரு. ஸோ இது மிகப்பெரிய அளவுல வேல்முருகனுக்கு பெரிய ஒரு டிராபேக் ஆகி போச்சு. அவருக்கு பெரிய கெட்ட பேர், பெண்கள் மத்தியிலையும் சரி, பெற்றோர்கள் மத்தியிலையும் பெரிய கெட்ட பேர் ஆகி போச்சு. பொதுவாக திமுகவுக்கு எதிராக நாம வைக்கக்கூடிய எல்லா குற்றச்சாட்டுகளையுமே டிஃபெண்ட் பண்றதுக்கு திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் வரும். ஆனா வேல்முருகன் விஷயத்துல நீங்க நல்லா பாருங்க, திமுகவும் சரி, திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் சரி, ஒரு வார்த்தை பெருசா பேசல. அவருக்கு ஆதரவாகவும் பேசல, ஆனா அதே நேரத்தில் அவருக்கு எதிராகவும் பேசல, சைலண்டா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அடி வாங்குறது வேல்முருகன் தானே, வாங்கி சாவட்டு, அதோட அவருடைய சோழி முடியட்டு அப்படின்னு சொல்லி திமுக இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னா, கடந்த காலத்தில் அவர் அந்த அளவுக்கு பேசி இருக்கிறார். திமுக கூட்டணியில இருந்து தன்னை ஒரு சமூக போராளி அப்படின்னு காண்பிப்பதற்காக பெரிய டார்ச்சர் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஒரு அதிகப்படியா என்ன சொல்ல போனா அதிக பிரசங்கித்தனமா அவர் பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி திமுகவுடைய அமைச்சர்கள் அவரை பேசியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல தான் அவர் திட்டுவாரு, பேசுவாரு, அதுக்கப்புறம் வெளியே சமாதானம் ஆயிடுவாரு. அப்படிப்பட்ட சூழல்ல தான் வேல்முருகனுடைய இந்த பேச்சு, சமீபத்திய பேச்சு பெரிய சர்ச்சையை கிளப்பியதோடு இன்னைக்கு ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் ஆதரவு இல்லாமல் அரசியல் களத்தில் அனாதையாக இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு பக்கத்தில் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் இவருக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. திமுகவில் இருந்துகிட்டே அதனுடைய திமுகவில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணி கட்சிகள் யாருமே வேல்முருகனுக்கு பெருசா ஆதரவு தெரிவிக்கல. அந்த கட்சியை சேர்ந்த ஒரு சில பேர் என்னெல்லாமோ டிஃபெண்ட் பண்ணி பார்க்குறாங்க, ஆனா அவங்களால முடியல. நம்ம அடிக்கக்கூடிய அடி அப்படி இருக்குது. அவமானப்பட்டு ரொம்ப கேவலப்பட்டு போயிட்டாரு அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. திமுக இந்த விஷயத்துல அவருக்கு எங்கேயுமே சப்போர்ட் பண்ணல. இது வேல்முருகனை எதிர்பார்க்காத ஒரு விஷயம். வேல்முருகன் என்ன நினைச்சாருன்னா, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி கட்சி அப்படிங்கிற முறையில திமுக மற்ற கட்சிகள்லாம் நமக்கு பாதுகாப்புக்கு வருவாங்க, நம்ம கூட சண்டை போட வருவாங்க, தாவேக்காவை இதோட வெளுத்து வாங்கிடலாம், விஜயை ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. நடக்கல. அதுதான் நிதர்சனமான உண்மை. இதுதான் திமுகவுடைய உண்மை முகம். தன்னை பாதுகாப்பதற்கு 4 பேரை வச்சிருப்பாங்க, ஆனா அவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா கூட நிக்காது திராவிட முன்னேற்ற கழகம். அதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்க நினைக்கலாம், இல்ல வேல்முருகன் தப்பா பேசிட்டாரு, அதனால திமுக இதுல அவருக்கு பெருசா சப்போர்ட் பண்ணலாம்னு நினைக்கலாம். அப்படியெல்லாம் கிடையாது. ஏன் இது உதயநிதினு பேசும்போது உதயநிதிக்கு கூட நிக்கலையா? இதே சனாதனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசி இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் அவருக்கு எதிராக கண்டன குரல்கள் எழும்போது அந்த திமுக கட்சியும் சரி, திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் சரி, உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆதரவாக எந்த அளவுக்கு கொடி பிடிச்சாங்க. ஆனா அதே நேரத்துல வேல்முருகனுடைய இந்த பேச்சு சம்பந்தமா பேசல அப்படின்னு சொன்னா
வேல்முருகன் தனித்து விடப்பட்டிருக்கிறார். வேல்முருகனை திமுக கைவிட்டு விட்டது அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. அடுத்து இன்னைக்கு தளபதி அவர்கள் நேற்றைய தினம் பேசிய பேச்சு, அந்த பரிசளிப்பு நிகழ்வில் கலந்து கொண்டு சின்னதாக தான் பேசினாங்க. அதில் ஒரு மிக முக்கியமாக ஒரு விஷயத்த சொன்னார். எப்படின்னா, இந்த பெற்றோர்களுக்கு மாணவர்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணார். இந்த 2026 தேர்தலை பற்றியோ அல்லது இந்த இளைய காமராஜர் இந்த மாதிரிலாம் சொல்கிறத அவாய்ட் பண்ணுங்க, அது வேண்டாம். நீங்கள் உங்களுடைய எஜுகேஷனை பற்றி உங்களுடைய டீச்சர்ஸை பற்றி அப்படி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வச்சு இன்னைக்கு சில பேர் அப்படி பேசுனதுக்கு அப்புறம் இல்லை அவர் பயந்துட்டாரு, அவருக்கு எதிராக சில நாடார் அமைப்புகள்லாம் போராட்டம் பண்ணாங்க, அதன் காரணமாக அவர்களுடைய வாக்கு வங்கி நமக்கு வராதோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டாரு, நடுங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி வழக்கமா இவர்கள் உருட்டக்கூடிய உருட்டுகளை உருட்டுறாங்க. ஆனா உண்மையிலே என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, தளபதி அதை விரும்பல் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. இந்த கல்வி விருது நிகழ்வு இன்னைக்கு இல்லை, ஃபர்ஸ்ட் முறை ஸ்டார்ட் பண்ணும்போதே சரி, எந்த விதமான அரசியல் அடையாளம் அந்த முதல் கட்டமாக கொடுக்கும்போது கூட எந்த விதமான அரசியல் அடையாளமும் இல்லாம தான் அந்த ஏற்பாடு செஞ்சாங்க. அது முழுக்க முழுக்க ஒரு கல்வி விழாவா நடக்கணும் அப்படிங்கிறதா நோக்கவே. அதனாலதான் அந்த வரக்கூடிய வழியில பேனரோ அது கட்சி கொடிகளோ எதுவுமே இல்லாம ஒரு உள்ளரங்கு கூட்டமாக அது சிறப்பாக செயல்பட்டு, ஆனா அங்க வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் அவரை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில, ஏன் அப்படின்னா ஒருத்தர் எந்த துறையில் இருக்கிறாரோ அந்த துறை சார்ந்து அவருக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுதான் ஒரு நியாயமான விஷயமா இருக்கும். அந்த அடிப்படையில வரக்கூடிய மாணவர்களும் சரி, மாணவர்களுடைய பெற்றோரும் சரி, அவர்கள் அதை பேசினாங்க. இதை சும்மா பேசல, ஒவ்வொருத்தருடைய மனசுக்குள்ள இருந்து அவர்களுடைய ஆசையை ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய ஆசையாக அவங்க வெளிப்படுத்தினாங்க. இது வெளிப்படுத்தும் போது இந்த மாணவர்களுடைய இந்த நிகழ்வு இது ஒரு அரசியல் மயமாக்கப்படுகிறது. இந்த மாணவர்களை வைத்து அதன் மூலமாக நாம விளம்பரம் தேடுறோம் அப்படிங்கிற ஒரு பொய்யான குற்றச்சாட்டையும் பொய்யான அவதூறுகளையும் இந்த சமூக ஊடகங்கள்ல பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல தான் இல்ல, இந்த மாணவர்களுடைய இந்த விஷயம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு கல்வி நிகழ்வு, அதை வச்சு எந்த வகையிலுமே எங்களுக்கு அரசியல் ஆதாயம் தேவைப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடிய வகையில தான் தளபதி அவர்கள் இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாணவர்களுக்கு இந்த கல்வி விருது விழா நாங்க கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் மக்கள் தமிழக வெற்றி கழகத்தின் மேல ஏகோபித்த அன்பையும் ஆதரவையும் வைத்திருக்கிறார்கள். இருந்தாலும் மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த மாணவர்களை கௌரவிக்கக்கூடிய இந்த நிகழ்வுல அதுல பேசக்கூடிய விஷயங்கள் திமுக ஆளக்கூடிய அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய நெருக்கடிகளை கொடுக்குது, அவங்களுக்கு ஒரு எரிச்சல் ஏற்படுத்துது. அந்த எரிச்சலின் காரணமாக அந்த குடும்பங்கள் தனிப்பட்ட முறையில பாதிக்கப்பட்டு விடுவோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு இருக்குது. அதன் காரணமாக தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் இந்த மாதிரி விஷயத்தை பேச வேண்டாம். இளைய காமராஜர் ஒருத்தர் தான், அவர் இடத்தை யாருமே நிரப்ப முடியாது. அண்ணா ஒருத்தர் தான், எம்ஜிஆர் ஒருத்தர் தான், அதே மாதிரி தளபதி அவர் ஒருத்தர் தான். ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கிறது, ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது. அந்த சிறப்பை ஒட்டி இன்னொரு விஷயம் சொல்லும் போது அவர் ஒரு இளையவர், அவரை மாதிரியே செய்யறாரு, அவருடைய இன்னொரு உருவம், அவருடைய மரஜென்மம் இப்படின்லாம் சொல்றது இயல்பான ஒரு விஷயம். ஆனா அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு தெரியாம சில பேர் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, அதை ஒரு விளம்பரமாக மாற்றக்கூடிய வேலையை செஞ்சு, நாங்க அவருக்கு எதிராக சொன்னது ஒரு பேரண்ட்ஸ் ஒரு ஒரு பையனோட அப்பா, நீ உண்மையிலேயே போராட்டம் பண்ணணும்னா அவர் வீட்டு முன்னாடி போய் போராட்டம் பண்ணணும். ஆனா விஜய் அவர்களை கண்டிச்சு விஜய் அவர்கள் மேல இது பண்ணி போராட்டம் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அவங்க பின்னாடி ஒரு அரசியல் இருக்கிறது, ஒரு அரசியல் கூட்டம் இருக்கிறது. இந்த அரசியல் கூட்டத்தை பார்த்தெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் தளபதி அவர்களுக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா உங்களை மாதிரி ஆட்களெல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கும், எதிர்கொள்ள வேண்டிய சூழல் வரும் அப்படிங்கிறத நல்லாக தெரிந்து உணர்ந்த பிறகுதான் அவர் அரசியல் காலத்திலே கால் எடுத்து வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத எல்லாருக்குமே தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். மூணாவதா என்ன விஷயம் அப்படின்னா, இன்றைக்கு ஜாக்டோ ஜியோ அமைப்பை சேர்ந்தவர்களும் பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவும் இன்றைக்கு தளபதி அவர்களை பனையூர்ல அலுவலகத்துல சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. தளபதி அவர்கள் என்னுடைய முழு ஆதரவு உங்களுடைய போராட்டத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ இது அரசியல், தமிழ்நாட்டினுடைய அரசியலுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது. தளபதி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்குழு விஷயத்தை சொல்லியிருந்தாரு. 2026 தேர்தல் களம் திமுக வெர்சஸ் டிவிகே தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ இடையில அதிமுக பாஜக எல்லாம் இடையில கிச்சு கிச்சு மூட்டிட்டு இருந்தாங்க. அது எப்படி அவர் சொல்லலாம், நாங்க இருக்கிறோம், அதிமுக நிரந்தரம் ஒரு பெரிய கட்சியாக இருக்கிறது, பாஜக பெரிய கட்சி, நாங்க திமுகவுக்கு நேர் மாற்று அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா என்ன அப்படின்னா மக்கள் மத்தியில அதற்கான எந்த விதமான அடையாளமுமே இல்லை. திமுகவை இன்னைக்கு கடுமையாக நேரடியாக எதிர்த்து திமுக, அதாவது மு க ஸ்டாலின் சொல்லக்கூடிய ஒரு தலைவரை
எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த கரிஸ்மேட்டிக் லீடராக, அந்த மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, மக்களால் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு தலைவராக தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்போ மு.க. ஸ்டாலின் வெர்சஸ் விஜய் அப்படின்னு சொல்லி தமிழகத்தினுடைய அரசியல் களம் மாறியாச்சு. அதை உண்மைப்படுத்தக்கூடிய வகையில தான் இன்றைக்கு ஜாக்டோ ஜியோ அமைப்பை சேர்ந்தவர்களும் பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராளிகளும் தளபதி அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த அரசு ஊழியர்கள் மேக்சிமம் திமுகவை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க எப்பவுமே. கடந்த 2021 தேர்தல், சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பை சேர்ந்தவர்களுடைய அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், பழைய ஓய்வூதிய திட்டத்தை ஆதரிச்சாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தா நிச்சயமாக உங்களுக்கு அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து அந்த மக்களுடைய ஆதரவோடு, பேராதரவோடு வெற்றி பெற்றார்கள் திமுக காரர்கள். ஆனா ஆட்சிக்கு 4.5 வருஷம் ஆகியும் அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல. ஒரு பக்கத்துல என்ன அப்படின்னா, பரந்தூர் விமான நிலையம் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே 900 நாட்களை கடந்து போராட்டம் நடைபெற்றது. தளபதி விஜய் அவர்கள் அங்க போனாரு. அந்த ஒரு ஊர்ல நடந்த ஒரு பிரச்சனை ஒட்டுமொத்த தேசத்துக்கும் பிரதிபலித்தது. அங்கே ஒரு பசுமை விமான நிலையம் சொல்லி கொண்டு அங்க அந்த மக்களுடைய, அந்த விவசாயிகளுடைய நிலங்கள் அபகரிக்கப்படுவதை, அழிக்கப்படுவதை எதிர்த்திருந்தார். அது இந்தியா முழுவதும் தெரியப்பட்டது. அதுக்கு பிறகு 1000 நாட்களை கடந்து இப்ப அந்த போராட்டம் போய்கொண்டிருக்கிறது. அரசு அந்த போராட்டங்களுக்கு செவி சாய்க்கவில்லை. இருந்தாலும் அந்த மக்களுக்கு தளபதி ஒரு நேர்ல நமக்காக போராட்ட களத்தை கட்டமைச்சாரே, நேர்ல வந்தாரே அப்படிங்கிற நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்திட்டு போயிருக்கிறாங்க. நிச்சயமாக 2026 திமுகவுக்கு மாற்றாக தமிழக வெற்றி கழகம் இருக்கும் அப்படிங்கிறத ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் அவங்க பறைசாட்டிட்டு போயிருக்கிறாங்க. அதே மாதிரிதான் ஜாக்டோ ஜியோ அமைப்பை பொறுத்தவரையிலும், அந்த அமைப்பு உங்களுக்கு தெரியும், அரசு ஊழியர்கள், டீச்சர்ஸ், அதே மாதிரி அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அதே மாதிரி பிற அரசு ஊழியர் சங்கங்களுடைய கூட்டமைப்பு தான். ஸோ இவங்க தொடர்ந்து தமிழ்நாட்டில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்தணும். அதே மாதிரி இந்த செவிலியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், இவர்களுடைய வேலைகளை உறுதி செய்யணும். இந்த அரசு துறைகளில் தனியார் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வேலைக்கு ஆள் எடுக்கிறத நிப்பாட்டணும் இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை முன்னிறுத்தி போராட்டம் செய்யறாங்க. குறிப்பாக அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் சொன்னா முன்னாடி எல்லாம் ஒருத்தர் ஒரு அரசு ஊழியராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த அரசு ஊழியருக்கு அவர் ஓய்வு பெற்ற பிறகு அவருக்கு ஒரு குறிப்பிட்ட அவருடைய அகவிலைப்படி அவர் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய சம்பளத்துல ஒரு பாதி, ஒரு 50% ஓய்வூதியமாக கொடுக்கப்படும். அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய குடும்பத்துக்கு அந்த நிதி உதவி, அந்த மந்த்லி பென்ஷன் போயிட்டு இருக்கும். ஆனா இந்த 2003க்கு பிறகு 2004 இருந்து ஜாயின் பண்ண அந்த அரசு ஊழியர்களுக்கு அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் ரத்து செய்யப்பட்டு புதிய ஓய்வூதிய திட்டம்னு ஒன்று கொண்டு வராங்க. இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்துல முழுக்க அந்த நிதி அரசு தான் கொடுக்கும். ஆனா இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்துல என்ன பண்றாங்கன்னா, அரசனுடைய நிதி கொஞ்சமும், அதே மாதிரி இவர்களுடைய சம்பளத்துல அதுல ஒரு 10% பிடிச்சி அதை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஷேர் மார்க்கெட்ல, பாண்ட்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி அதற்கு பிறகு இவர்கள் தங்களுடைய பணிக்காலம் முடிஞ்சு போகும்போது 60% இவங்களுக்கு முன்கூட்டியே மொத்தமா 60% மொத்தமாவே கொடுத்துருவாங்க. மீதம் இருக்கக்கூடிய 40% இந்த பென்ஷன் மாதிரி மந்த்லி போகும். ஆனா இது ஒரு நிலையாக இருக்காது. அதுல நிறைய குளறுபடிகள் இருக்கிறது. அதே மாதிரி இவர்கள் இறந்து விட்டா குடும்ப உறுப்பினர்களுக்கு இந்த பென்ஷன் ஸ்கீம் போகாது. இப்படிப்பட்ட பல சிக்கல்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிதான் தொடர்ந்து கடந்த அதிமுக ஆட்சியிலே அவங்க போராடி வந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்களை சந்தித்து, நான் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கான இந்த உரிமையை நாங்க செஞ்சு கொடுப்போம், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்தும் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து அதை தேர்தல் அறிக்கையில கூட சொல்லியிருந்தாங்க. சொல்லி அந்த மக்களுடைய வாக்குகளை பெற்று வெற்றி பெற்று 4.5 வருஷம் ஆகி இதுவரையிலும் அவர்களுக்கான அந்த வாக்குறுதியை நிறைவேற்றல. இது மட்டுமான்னு கேட்டா நிறைய வாக்குறுதிகள் அவர்கள் நிறைவேற்றாமலே இருக்குது. நீட்ல இருந்து, இதுல இருந்து இன்னும் எத்தனையோ வாக்குறுதிகள், ஒவ்வொரு மாவட்டமாக கொடுக்கப்பட்ட அத்தனை வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றல. குறிப்பாக பெண்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தா 1000 ரூபாய் மாசம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆட்சிக்கு முடிந்ததுக்கு அப்புறம் இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல அது தகுதி வாய்ந்த பெண்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பாக என்ன அப்படின்னா, உதயநிதி பேசியிருக்கிறார், விடுபட்ட நபர்களுக்கு, பெண்களுக்கு அடுத்த மாசத்துல இருந்து நாங்க நிதி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. விடுபட்ட இல்ல, பர்பஸா அவர்கள் தகுதி இல்லாதவர்கள் என்று சொல்லி அரசாங்கத்தால் தவிர்க்கப்பட்ட நபர்களுக்கு தேர்தலை மையப்படுத்தி அவர்களுடைய கோபத்துக்கு உள்ளாகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அடுத்த மாசத்துல இருந்து அவர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியையோ
அல்லது அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை எதையுமே ஒழுங்காக நிறைவேற்றாமல் மக்களுடைய மிகப்பெரிய எதிர்ப்பை இந்த முறை சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய திமுக எப்படியாவது வெற்றி பெறணும்னு சொல்லி ஏதோ இல்லாமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழல்ல தான் இந்த ஜாக்டோஜி அமைப்பு, பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராளிகள் அமைப்புகள் தளபதியை சந்திச்சிருக்கிறாங்க. இன்னும் பல நபர்கள் தளபதியை சந்திக்க இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா தளபதியினுடைய ஜனநாயகன் ஷூட்டிங் முடிஞ்சு அடுத்தடுத்த அரசியல் களத்தில் அவர் பயணிக்க போகக்கூடிய இந்த சூழல்ல இவர்கள் சந்தித்திருப்பது, இந்த சந்திப்பு ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது. என்ன அப்படின்னா மக்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துறாங்க. இவர்கள் பாஜகவை பேசி பார்க்கல, இவர்கள் அதிமுகவை, எதிர்கட்சி தலைவர் அதிமுகவை பெருசா போய் பார்க்கல. ஆனா இன்றைக்கு தளபதி மேல நம்பிக்கை வச்சு இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா 2026 தளபதி தான் திமுகவுக்கு மாற்றாக இருக்க போகிறார்கள். நேரடியாக அவர்களை எதிர்த்து களம் காண போகிறார்கள். தளபதி அவருக்கு நேரத்தை சொன்னது மாதிரி டிஎம்கே வெர்சஸ் டிவிகே தான் 2026 களம் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக உணர்த்துகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.